குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அருள்மிகு அபிராமி பட்டர் அவர்கள் அருள் செய்த ஸ்ரீ அபிராமி அந்தாதி பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 14. பரமானந்த சுகம் பெற வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதம் எம்பிராட்டி நின் தன்னலியே. திசைமுகர் அப்படின்னா நான்முகன், பரமானந்தன் அப்படின்னா என்றும் கலிநடனம் புரியும் சிவபெருமான். ஏ அபிராமி அன்னையே, உன்னை வணங்குபவர்கள் தேவர்கள் அசுரர்கள் மற்றும் உன்னை விரும்பி பல காலம் தொழும் அடியவர்கள் 4 முகங்களை உடைய பிரம்மனும் விஷ்ணுவுமே உன்னை சிந்திப்பவர்கள். நின்னை மனதிற்குள் கட்டுப்படுத்தியவர் என்றும் அழியாத பரமானந்தநாதனாகிய சிவபெருமானே. இவர்களை காட்டிலும் உலகத்தில் நின்னை தரிசனம் செய்வார்க்கே எளிதில் நீ அருள் புரிகின்றாய். என் தாயே, உன் கருணைதான் என்னே வியத்தற்கு உரிய தன்மை உடையது. பாடல் 15. இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் பெற தன்னலிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்த்தம் பின்னளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ பன்னளிக்கும் சொல் பரிமலையாமலை பைங்கிளியே. வானவர் அப்படின்னா தேவர்கள், பண் அப்படின்னா இசை. அன்னையே அபிராமி தாயே, இசையை எழுப்பக்கூடிய அழகிய இன்சொல் கூறும் எம் பசும் கிளியே, நின் திருவருள் நாடி பல கோடி தவங்களை செய்தவர்கள் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய செல்வங்களை மட்டுமா பெறுவார்கள்? சிறந்த தேவேந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய விண்ணுலக போகத்தையும் பெறுவார்கள் மற்றும் அழியாத முக்தி பேற்றையும் அடைவார்கள் அல்லவா. பாடல் 16. அனைத்தையும் அறியும் ஆற்றல் பெற கிளியே கிழைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே என்னில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அலியேன் அறிவளவிற்கு அளவானது அதிசயமே. வெளி அப்படின்னா ஆகாயம், ஒளிரும் அப்படின்னா ஒளி வீசும். கிளி போன்றவளே தாயே, உன்னை நினைந்து வழிபடும் அடியார் மனத்திலே சுடர்விட்டு பிரகாசிக்கும் ஒளியே, அவ்வாறு ஒளிரும் ஒளிக்கு நிலையாக இருப்பவளே, ஒன்றுமே இல்லாத அண்டமாகவும் அவ்வண்டத்தினின்று ஐம்பெரும் பூதங்களாகவும் விரிந்து நின்ற தாயே, எளியேனாகிய என் சிற்றறிவுக்கு நீ எட்டுமாறு நின்றதும் அதிசயம் ஆகும்.